வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். மதுரையின் தெய்வ திருமணங்களும் தெய்வ திருப்பணிகளும். எங்கள் சேவையாளர் குழு பங்குனி உத்திரம் முன்னிட்டு முதலில் மதுரை அழகர் கோயில் திருமாலிருஞ்சோலை அருள்மிகு சுந்தராஜ பெருமாள் திருக்கோயில் திருக்கல்யாண திருவிழா முன்னிட்டு கள்ளழகர் திருக்கோயில் உழவாரப்பணி மற்றும் திருக்கோயில் வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் என பெயிண்ட் கோலங்கள் அலங்காரம் செய்யும் பணியினை காஞ்சிபுரம் பெருந்தேவி வரதன் திருவடிகள் கைங்கரிய பணி தலைவர் செல்வகுமார் சார் எங்களுக்கு வழங்கி கள்ளழகர் திருக்கல்யாண திருவிழா திருக்கல்யாண பந்தியினை மதுரை பழமுறிச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை டிரஸ்ட் அவர்கள் மூலமாக சிறப்பு கல்யாண பந்தி சேவையினை சிறப்பாக அருமையாக செய்துவிட்டு 4/4/2026 அன்று மதுரையில் திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக விளங்கும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சுப்பிரமணிய சுவாமி தேவியான திருமணத்திற்கான சிறப்பு கல்யாண பந்தி சேவைக்கு MAVM கோயில் மண்டபத்தில் எங்களுக்கு வாய்ப்பினை நகைக்கடை உரிமையாளர் சுப்பிரமணிய சார் எங்களுக்கு வாய்ப்பினை வழங்கினார். மதுரையில் மீனாட்சி சொக்கநாதர் தனது குன்றத்து முருகன் தேவர்கள் அழைக்க தேவேந்திரன் புதல்வியான தேவியானை இந்திரசேனின் தலைவனாக முருகப்பெருமான் திருமண கோலத்தில் காண கண்கோடி வேண்டுமல்லவா? நாங்களும் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள MAVM மண்டபம் சென்று சேவைக்கு தானே வந்தோம் என்று இறைவனை இக்கூட்டத்தில் எவ்வாறு காண்பது? கூட்டமும் அதிகமாகவே காணப்பட்டது. நாங்கள் பழனி தைப்பூச திருவிழாவின் மைக்க பிடித்து பாடிதிருந்து இந்த உலகம் எங்கள் குரலை அங்கீகரித்து விட்ட பெருமையில் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் என முருகனின் பக்தி பாடல்களை எங்கள் குழுவினர் பாடியதும் மண்டபமே ஒரு நிமிடம் உறைந்து நின்றது. அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்ற பாடலை உணர்ச்சி வசப்பட்டு இருமுறை பாடி ஆடியன்ஸை வியக்க வைத்தோம். திருத்தணி மலைக்கு எதிரொலித்ததோ என்னவோ சில நிமிடங்கள் ஒரே ஆரவாரம். என்னவென்று பார்த்தால் சுப்பன் வருவான் கந்தன் வருவான் என்றால் சொக்கன் அல்லவா மீனாட்சியுடன் மதுரையில் இருந்து எங்கள் மண்டபத்திற்கு வந்து இறங்கி அற்புதமாக மகன் கல்யாணத்திற்கு அம்மையும் அப்பனும் வந்து மண்டபத்தில் காத்திருந்தனர். எதற்காக இந்த காத்திருப்பு எண்ணுகையை கண்களாலே நம்ப முடியவில்லை. திருமண கோலத்தில் அலங்கார ரூபமாக சுப்பிரமணிய சுவாமி தெய்வயானையுடன் மண்டபம் வந்து அம்மையும் அப்பனையும் திருமணத்துக்கு அழைத்து செல்லும் காட்சி ஆஹா என்ன அற்புதமான குடும்ப நிகழ்வு என மெய் சிலிர்த்து போனது. ஒன்று சேர மீனாட்சி சொக்கநாதர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வ என தேவலோகமே எங்கள் முன்னால் மங்களகரமான நிகழ்விற்கு ஆணையிட்டு இப்பிறவிக்கு சென்றதனைப் போல நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக கல்யாண பந்தினை சிறுத்த இன்முகத்துடன் தலைவாழை இலை போட்டு பந்தி பரிமாறிய சந்தோஷமாக பந்தியினை அன்புடன் எங்களுக்கு இறைவன் திருமணத்திற்கு வந்த உறவினர் போல நினைத்து சுறுசுறுப்புடன் தெய்வ திருப்பணிகளை அருமையாகவும் சிறப்பாகவும் செய்து முடித்த எங்களாலே கண்களால் நம்ப முடியாத தெய்வ திருப்பணிகளை ஒவ்வொரு முறையும் நாங்கள் செய்து வரும் பொழுது அந்த தெய்வமே எங்களுக்கு